Hallelujah. Today's power for you from Jeremiah chapter 29 and verse 11. It says, "For I know the thoughts that I think towards you, saith the Lord, thoughts of peace, not of evil, to give you an expected end." ஹalleluya. இந்நாளிலே உங்களுக்கான வல்லமை வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். So the Lord is telling, ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகிறார், the Lord has for you is for peace, not for evil. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு உண்டு பண்ணுகிற நினைவுகளா இருக்கிறது, தீமைக்கு எதுவானது கிடையாது. And your expected end will be fine. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை ஆண்டவர் உங்களுக்கு நன்றாக முடித்து கொடுப்பார். Whatever you expect, the Lord shall do it for you. நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ ஆண்டவர் அதை உங்களுக்காக செய்து கொடுப்பார். So always the Lord thinks good for his people. ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய ஜனங்களுக்கு நல்லதையே நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். Sometimes we are scared of some reason. சில வேளைகளிலே சில நேரங்களிலே நாம் பயந்து போய் இருக்கிறோம். So for some reason, what will be my end? So people get scared about the end. சில காரணங்கள் நிமித்தம் என்ன என்னுடைய முடிவு எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் சில ஜனங்கள். What will happen tomorrow? What's going to happen? They'll have a fear in the hearts. நாளைய தினத்தில் என்ன நடக்க போகிறது, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கின்ற பயம் அவங்களுடைய இருதயத்திலே இருக்கிறது. The Lord says it's going to be for good. ஆண்டவர் சொல்லுகிறார் அது நல்லதாக இருக்க போகிறது. And it's not going to be evil. அது உங்களுக்கு தீமைக்கு ஏதுவானது இல்லை. So the Lord is telling you that He's going to do good and it's going to become good. So don't worry about the fear. Don't worry. The evil spirit will bring you fear, but the Lord shall tell you to be strong. சாத்தான் உங்களுக்கு பயத்தை கொடுப்பார், ஆனா அந்த பயத்தை பார்த்து நீங்க திகையாமல் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். Satan will show something and he will bring fear in your heart, and he will manipulate things. So don't fear. Just put your trust in the Lord, and the Lord shall give you a very first class, very good end. சாத்தான் உங்களை தவறான வழியிலே கொண்டு போய் பயத்தை உங்களுடைய இருதயத்திலே உண்டு பண்ணி சில காரியங்களை மாத்தி செய்யும்படி உங்களுடைய சிந்தையிலே வைப்பான். ஆனால் நீங்கள் திகையாமல் கலங்காமல் இருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை, சமாதானம் கொடுக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பார். The Satan's main aim is to bring fear in your heart, so that you might get scared. முதலாவது சாத்தானுடைய நோக்கம் உங்களுடைய இருதயத்திலே பயத்தை உண்டு பண்ணுகிறது. Don't worry, don't have fear, you'll have a good end. பயப்படாதீங்க, உங்க இருதயத்திலே பயம் வேண்டாம், உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் கொடுப்பார். God bless you. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.